ஹாய், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் நமக்கு இப்படியாக சொல்லப்படுது. பேதுரும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, அவர்கள் படிப்பு அறியாதவர்களும் என்றும் பேதை உள்ளவர்களும் என்றும் அறிந்திருந்தபடியால் ஆச்சரியப்பட்டு, அவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். அதாவது பேதுரு யோவானை கொண்டு கர்த்தர் பயங்கரமாக அதிசய அற்புதம் செய்கிறார்கள். அதாவது ஒரு தாயில் வட்டி ஒரு சப்பானியாக இருந்தான். அவன் தேவாலயத்தில் பிச்சை கேட்டிருந்தான். பேதுரு யோவான் மூலியமாக ஏசப்பா அவன் நடக்கும்படி செய்கிறாரு. அவன் நடக்கிற கண்டு அங்கே இருக்கிற ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு பிரமித்து, அதுக்கப்புறம் அநேக ஜனங்கள் வந்து இந்த அதிசயங்களை கண்டு பேதுரு யோவான் வரும்போது, பேதுரு யோவானும் கர்த்தருடைய வசனத்தை அவங்க பிரசங்கும் போது அந்த வசனத்தை கேட்டு அநேக பேர் ரட்சிப்புக்குள் வந்தாங்க. இதை கண்டு அங்கே இருக்கிற அந்த பிரதான ஆசிரியர் அந்த பிரதான ஆசிரியர் வந்து இந்த இந்த அண்ணா காய்ப்பா என்ற அங்கெல்லாம் ஒரு 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 அந்த மூப்பர்லாம் என்ன பண்ணுறாங்க, இவங்களை எப்படின்னா வந்து ஜெயிலில் போடணும், இவங்க வந்து தடை செய்யணும், கர்த்தருடைய வார்த்தையை சொல்லக்கூடாதுங்க, அதிசயம் நடக்கூடாது சொல்லி தடை செய்யணும். பேதுரு யோவானும் ஜெயிலில் போட்டு அதுக்கப்புறம் வெளியே கொண்டு வந்து இதுமாரி கேட்குறாங்க. இதுமாரி ஜனங்கள் முன்னாடி கேட்குறாங்க. இதுமாரி இது இந்த எந்த தைரியத்தில் நீங்கள் இது எந்த தைரியத்தில் நீங்கள் இதை பண்ணுறீங்க? இது உங்களுக்கு யார் உங்களுக்கு செய்ய சொன்னா? இது எந்த வல்லமை நீங்கள் செய்கிறீங்கன்னு சொல்லி இதை நீங்கள் செய்ய சொல்லி சொல்லி தடை செய்யும்போது உடனே பேதுரு மேலே பரிசுத்த ஆவி நிரப்பப்பட்டு கர்த்தருடைய வல்லமை பேதுரு மேலே இறங்கப்பட்டு உடனே பேதுரு எழுந்து அங்கே தைரியமாக பேசுகிறார். இதை கண்டு அந்த அண்ணன் காய்ப்பா அந்த பிரதானாசிரியர் ஆச்சரியப்படுறாங்க. இவன் வந்து படிப்பு அறிவாத ஒரு பேதையாச்சு, இவ்வளோ தைரியமாக பேசுகிறானே, இவ்வளோ 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 கருத்தாக பேசுகிறான். இதை கண்டு அவங்க ஆச்சரியப்பட்டு இயேசுவோடு கூட இருந்தேன்னு சொல்லி அவங்க இந்த பிரதானாசிரியர் சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையில் சொல்லி பரிசுத்த ஆவி ரொம்ப முக்கியம். அபிஷேகம் நம்மளுக்கு முக்கியம், ரொம்ப முக்கியம். நம்ம கர்த்தருடைய வல்லமை நம்மள இருக்கும்போது அந்த 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 அபிஷேகம் நம்ம நடத்தும். அதாவது அப்போஸ்தலர் பவுல் ஒரு மேலே பரிசுத்த ஆவி வரும்போது அவன் யூதா முழுவதும், சமாரியா முழுவதும், நாடு முழுவதும் சரி, அவன் வந்து கர்த்தருடைய அவன் மேலே அந்த அந்த அபிஷேகம் போது அவன் நாடு முழுவதும் அந்த அந்த அவன் எங்கே போனாலும் சரி அந்த அபிஷேகம் நடத்தும். அது மட்டும் இல்லாமல் ஒருத்தன் மேலே பரிசுத்த ஆவி யோவான் சுவிசேஷத்தில் அதேமாதிரி சொல்லப்படுது. அதாவது ஒரு மேலே பரிசுத்த ஆவி இறங்கும்போது அந்த பரிசுத்த ஆவி வந்து அவனை யாருக்கும் போதிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவனை யாரும் நடத்த வேண்டிய அவசியமே கிடையாது. அவனை வந்து கர்த்தரே நடத்துவார். கர்த்தருடைய வசனம் நடத்தும், கர்த்தருடைய ஆலோசனை நடத்தும். அந்த பரிசுத்த ஆவி இருக்கும்போது கர்த்தரே நடத்துவார். அது மட்டும் இல்லாமல் அந்த பரிசுத்த ஆவி கர்த்தருடைய அக்கினி இருக்கும்போது, கர்த்தருடைய வல்லமை என் மேலே இறங்கும்போது கர்த்தர் அவனை கொண்டு பயன்படுத்துவார். அதாவது பேதுரு பார்த்தீங்கன்னா படிப்பறிவுள்ள பேதுரு, கர்த்தருடைய வல்லமை என் மேலே இறங்கின பரிசுத்த ஆவி நிரப்பப்பட்டு அப்புறம் பார்த்தா பேதுரு பயங்கரமாக வசனத்தை பிரசங்கிக்கிறார். பயங்கரமாக பேசி கர்த்தர் பேதுரு வல்லமை பயன்படுத்துறாங்க. உங்களோட வாழ்க்கையிலும் சரி, நீங்கள் என்னதான் நீங்கள் என்னால் படிக்க முடியல, எனக்கு படிப்பு இல்லை சொல்லி நீங்கள் ஒரு நாள் கவலைப்படாதீங்க. ஒன்றே ஒன்று கர்த்தர் மேலே கர்த்தர் மேலே விசுவாசமாக இருங்க. ஒன்றே ஒன்று நீங்கள் கர்த்தர்ட்ட கேளுங்க. ஆண்டவரோட பரிசுத்த ஆவியை கேளுங்க, கர்த்தருடைய அக்கினியை கேளுங்க, கர்த்தருடைய அபிஷேகத்தை கேளுங்க. அது அந்த அபிஷேகமாக அந்த பரிசுத்த ஆவி மேலே வரும்போது நிச்சயமாக அது உங்களை நடத்தும். எந்த மனுஷன் நடத்த வேண்டியது கிடையாது, எந்த மனுஷன் நடத்த வேண்டிய அவசியமே கிடையாது. பரிசுத்த ஆவி உங்களுக்கு வரும்போது அது உங்களை நடத்தும். அது மட்டும் இல்லாமல் அந்த பரிசுத்த ஆவி உங்களுக்கு அந்த ஆவி உங்களுக்கு வரும்போது கர்த்தர் உங்களை கொண்டு பயன்படுத்துவார். ஒன்றே ஒன்று பரிசுத்த ஆவி முக்கியம். கர்த்தருடைய அபிஷேகம் முக்கியம். அது உங்களுக்கெல்லாம் கர்த்தர்ட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. பேதுரு மேலே அந்த பரிசுத்த ஆவி நிரப்பப்பட்டு பேதுரு கர்த்தரை வல்லமையாக பயன்படுத்தினார். கர்த்தர் உங்களை எடுத்து வல்லமையாக பயன்படுத்துவார். ஆமென்.